2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்குது? இந்த வருஷமாவது நமக்கு நல்லா இருக்குமா? போன வருஷம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் எதுவும் பெருசாக நடக்கலை. இந்த வருஷத்துலையாவது நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புத்தாண்டு அருமையாக இருக்குதுங்க. மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கவலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தூர தூக்கி போட்டுருவீங்க. எப்படி இன்றைக்கி போகி பண்டிகையிலேருந்து பழைய பொருட்களை எல்லாம் எப்படி வீட்டிலேருந்து அகற்றுனீங்களோ அது மாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே இன்னையிலேருந்தே விலக ஆரம்பிக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 2வது ராசியில் தான் இந்த வருஷமே பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட புரிதல் ஒன்றும் பெருசாக இல்லை. சில நேரம் பேசிப்போம், சில நேரம் அவர் கிளம்பிடுவார், நானும் கிளம்பிடுவேன். அப்படிங்கிற நிலமெல்லாம் இந்த வருஷத்தில் மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் நாம் சொல்கிறத எங்கெங்கே கேட்குறாங்க? எல்லாம் சோஷியல் மீடியாலாம் வளர்ந்துருச்சு. நாம் ஒன்று சொல்ல வந்தோம்னா அதுக்கு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அப்படிங்கிற நிலைமை மாறி பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் மேலே உண்மையான பாசத்தோடு நடந்துப்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்குதுங்க. 4வது வீட்டில் உட்காந்து 4 பக்கமும் உங்களை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 5வது வீட்டுக்குள்ளே போய் உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால சந்தோஷங்கள் அதிகரிக்கும், சங்கடங்கள் எல்லாமே விலகும், எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி சேருங்க. ஆனால் அதே நேரத்தில் மே மாதம் 18ஆம் தேதி முதல் ராகு 4ஆம் இடத்துல உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்னதாக விழுந்து அவங்க அடிபரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் 5வது வீட்டில் உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கணும். உங்கள் பிள்ளைங்க நல்லவங்க தான், ஆனால் அவங்க ஏதாவது கூடா பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகக்கூடாது. அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் உள்ளவங்கள்ட்ட போய் சிக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சொந்தக்காரங்க திடீர்னு பேசுவாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாங்க, காது குத்துக்கு பத்திரிக்கை வைக்கல, அதுக்குள்ளார அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கூப்பிட்டா போகலாம், கூப்பிடலன்னா விட்டுடலாம், அவ்வளோதாங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சி வருதுங்க. மே மாதம் 14ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிலேருந்து 8வது வீட்டுக்கு போகிறாரு. 8வது வீட்டுக்கு போகிறாரே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறதுனால குரு பயிற்சியாலேயும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. கோச்சார கிரகங்கள் அதை வச்சு பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கிறாரு. அந்த காலகட்டம் 5வது வீட்டிலே இருப்பார். அப்போ ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் நினச்சவங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரும் அந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. புது வண்டி வாகனமும் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார். அதனால் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அது அப்படி இது எப்படின்னு சொல்லியெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் கிடைக்கும். சொந்த இடத்துக்கே கூட கடையை நீங்கள் மாற்றுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல், டென்ஷன்லாம் இருந்துருக்கு. அதெல்லாம் இந்த வருஷத்தில் குறைஞ்சி மேலதிகாரியுடன் இருந்து வந்த ஈகோ, மோதல் அதெல்லாம் சரியாகி எல்லாத்தையும் இணக்கமாக பேசுவோம், என்னத்துக்கு நாம் பகச்சிப்பான அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் இந்த வருஷத்தில் வருவீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கிறது நல்லது. சஷ்டி திதியில் விரதம் இருங்க. தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து அவரை கும்பிடுங்க. எலுமிச்சம்பழம் தானமாக கொடுங்க. எங்கே போனாலும் எலுமிச்சம்பழம் ஒரு 12 பழம் அல்லது 21 பழம் அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுங்க. துப்புரவு தொழிலாளிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. அவங்களுக்கு ஆடை அணிகலன்கள் வாங்கி தரலாம் அல்லது உணவு வாங்கி தரலாம். அது மாதிரி செய்யுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களை சாதிக்க வைக்கக்கூடியதாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.